Hi friends, welcome to Jenny's Design. Wish you a happy new year and God bless. இன்னைக்கு கூட நம்ம இந்த வீடியோவில் வந்து ட்ரேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரேசிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறது ட்ரேசிங் வீடியோ தான். ஸோ அகெயின் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் வந்து கேட்டதுனால இந்த பெரிய டிசைன்னால நான் வீடியோ வந்து செப்பரேட்டாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சார்ட்டில். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் எப்போ ஒர்க் பண்ணாலும் சரி பாட் நெக்னால் நம்ம அந்த சைஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் கிளியவும் செய்யாது, நம்ம ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன டிசைன் பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சின்ன ட்ரேஸ் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 6 செட்டு வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் அந்த கர்வ்ஸ் எல்லாமே. ஸோ அந்த கர்வ்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நெக் ஃபுல்லுமே வந்து ட்ரா பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நான் ட்ரா பண்ணியாச்சு. அகெயின் வந்து இப்போ அதை ட்ரே ஷீட்டுக்கு கீழே வச்சிடலாம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து கீழே வச்சுட்டு நம்ம வந்து யூ ஷேப் அண்ட் வந்து பாட் ஷேப் எல்லாத்துக்குமே ட்ரா பண்ணுறதுக்கு அப்படியே வந்து டேர்ன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். இந்த ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி தான், ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் ஒரு லைன் அகெயின் சென்டர்லேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த சென்டர் வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து அந்த யூ நெக்கோ இல்லைனா பாட் நெக் எதுவுமே வந்து ஃபாலோ ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த சென்டர் லைன்லேருந்து கனெக்ட் பண்ணி சைட்லேருந்து அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வரணும். இதுக்கு நான் வந்து பார்டருக்கு வந்து ஒரு 1/2 inch வந்து விட்டுருக்கேன். பார்டருக்கு நம்ம விடலைன்னா கண்டிப்பாக டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்டருக்கும் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் 1/2 inch பண்ணுறதுனால 1/2 inch கொடுத்துருக்கேன். நீங்கள் 1 inch இல்லைனா ஒரு 1/4 inch கொடுக்குறதா இருந்தாலும் கொடுங்க, உங்களுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் வந்து அந்த டேர்னிங்ஸ் எல்லாமே வந்து பேப்பரை வந்து அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த கர்வ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஜர்தோசி லீஃப் அண்ட் வந்து கட் பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கர்வ் மாதிரி இருக்கிறது எல்லாமே லேசி டைசி ஸ்டிச்சஸ், சென்டரில் வந்து சுகர் பீட்ஸ் ஒர்க், அகெயின் இந்த யூ மாதிரி கொடுக்குறதுல ஸ்டோன் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கொடுக்குறது எல்லாமே ஸ்டோன் ஒர்க் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறேன் எனக்கு வந்து எந்த இது ட்ராயிங் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அது மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம அதை டேர்ன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தான் ட்ரா பண்ணோம். பிகாஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்லேருந்து கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ண முடியும். நம்ம நார்மலாக யூ நெக்னா கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரா பண்ணிடலாம். பட் பாட் நெக்குன்னும் போது இதில் ஃபஸ்ட்டு மேலே போட் நெக் மாதிரி வந்து தான் கீழே வந்து பாட் நெக் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வரும். ஸோ அந்த டேர்னிங்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் ஃபினிஷிங்குமே வரும். ஸோ ரொம்ப பொறுமையாகவே ட்ரா பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே இருக்கிறத நான் மறுபடியும் பேப்பரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் ஒரு லைன். இப்போ இந்த மாதிரி செட்டாக வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறத வச்சு நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அண்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்குமே இதே ட்ரேஸ் பேப்பரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரேடியாக வந்து எல்லா ட்ராயிங்குமே வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அடியில் இருக்க பேப்பரை வந்து நீங்கள் பென்சிலில் கூட ட்ரா பண்ணிட்டீங்கன்னா தென் வந்து நம்மளுக்கு சில பேருக்கு வந்து லெஃப்ட் சைடு ட்ராயிங் நல்லா வரும், ரைட் சைடு வந்து வராது. அதே மாதிரி எனக்கு ரைட் சைடில் வந்து ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்துடும். பட் லெஃப்ட் சைட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சில டிசைன் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணலாம். பட் இந்த மாதிரி டிசைன் வந்து ஃப்ரீ ஹேண்டில் பண்ணால் எக்ஸாக்டாக வருமானு எனக்கு சொல்ல முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் பேப்பரை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். பிகாஸ் நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன் நம்மளுக்கு தெரியும்ல, அதை வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிடலாம். லெஃப்ட் சைடு வந்து பேப்பரை ஃபோல்ட் பண்ணாலே அந்த அச்சு கரெக்டாக தெரியும். நம்ம இந்த ஃபோல்ட் பண்ணுறதுமே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, மிஸ்மேட்ச் ஆகும். பட் நம்ம சென்டர் லைன் அண்ட் வந்து டாப் லைன் போட்டிருக்கிறது வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி சேம் பார்டருக்கு வந்து 1/2 inch விட்டுட்டு சேம் நம்ம என்ன டிசைன் பண்ணமோ அதை வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம்.
நீங்கள் இதுக்கு என்ன மார்க்கர்லாம் யூஸ் பண்ணுறீங்கலாம் கேட்டிருக்கீங்க. நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கீழே வச்சுருக்கேன்ல ஒரு ஷீட், அந்த ஷீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் நார்மலாக பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிவிட்டு தான் தென் இதில் வந்து ட்ரேஸ் பண்ணுவேன். சிடி மார்க்கர்னும் போது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் ட்ராயிங் போகாது. நம்ம 2-3 வாட்டி வந்து இந்த பேப்பர்லேயே வந்து பென்சில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பென் வித்தியாசம் தெரியும்ல, பென்சில். ஸோ நம்ம எங்கே வந்து ட்ராயிங் பண்ணலன்னா ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் மோஸ்ட்டாக வந்து ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இதில் பிளாக் யூஸ் பண்ணுறேன். சிடி மார்க்கர்லேயே ரொம்ப பெரிய லிட் இருக்கிறது வந்து வாங்காதீங்க. அந்த நீடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பென் வந்து நல்லா மெலிசாக இருந்தால் தான் நம்மளுக்கு ட்ராயிங்குமே நல்லா வரும். ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பட்டையாக இருக்கும், டிசைனுமே நல்லா வராது. பீட் ஒர்க் வந்து மெலிசாக இருக்கும், பட் வந்து அந்த பென்சிலில் ட்ரா பண்ணது அதெல்லாம் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ யூஸ் பண்ணாலும் ட்ராயிங் பண்ணும்போது வந்து லெட் பென்சிலே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் இதில் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து கிளாத்தில் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். ஃப்ரேமை வந்து ஃபிட் பண்ணி தான் நான் எப்போவுமே ட்ரேஸ் பண்ணுவேன். இன்கேஸ் வந்து இப்போ நான் வந்து இதில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டிசைன் வந்து கன்வே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 4 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு 2 லைன் ஜரியில் செயின் ஸ்டிச், அகெயின் சாரீ கலரில் 2 லைன் சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பேப்பரில் பண்ண மெத்தட் தான். நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருப்போம்ல மேலே அண்ட் வந்து சென்டரில், அந்த லைனை வந்து அப்படியே கரெக்டாக மர்ஜ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் நார்மலாக பென்சில் வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ட்ரா பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக வந்து நான் பின் எதுவுமே பண்ண மாட்டேன். எப்போவுமே அப்படி தான் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக் வந்து எங்கே பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டைரெக்டாக வந்து ஃபேப்ரிக்கில் வந்து நான் ட்ரேஸ் பண்ணிவிடுவேன். நிறைய பேர் வந்து ஃப்ரேமில் போடுறதுக்கு முன்னாடியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம டைட் பண்ணும்போது டிசைன் வந்து அப்படியே வந்து க்ராஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்லாம் ட்ரா பண்ணிவிட்டு தென் வந்து ட்ரேஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிடுவேன். அண்ட் பார்த்திங்கன்னா நான் பின் எதுவுமே பண்ண மாட்டேன். கையிலே வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டிசைன் வந்து மாறிடும். அதனால் ஒரே ஸ்ட்ரெச்சில் இப்போ நம்ம வந்து நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அந்த பேப்பரே எடுப்பேன். சும்மா எடுத்து பார்த்துட்டு அகெயின் வந்து நான் ட்ராயிங்கே பண்ண மாட்டேன். அது வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் மேட்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் லைன் வந்து மெயினாக பார்த்துக்கணும். சென்டர் லைன் அது வந்து மேலே இருக்க லைன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிட்டாலே போதும், நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஈவன் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் போடுவேன். அப்போ வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து நெக் வந்து இந்த இடம் தான் கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படியே வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம். கீழே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக் சைஸ் நோட் வச்சுருக்கேன். அது என்ன பேஜஸ்ன்னு தெரியல, ரொம்ப கிளாஸ்மேட்லேயே வந்து நல்லா திக் நோட் ஒன்று இருக்கும். நம்ம நார்மலாக வாங்குறத விட நல்லா திக் நோட். ஸோ அதை வந்து மடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரேம் வச்சுட்டு தான் நம்ம அப்படியே ட்ரா பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோன்னா ஃப்ரேம் லூஸ் ஆகிடும். ஃப்ரேம் லூஸ் ஆகாமலையும் பார்த்துக்கணும், மெயின் திங் அதுவும் தான். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ட்ரேஸ் பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இந்த ஃபுல் டிசைனுமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயுமே வீடியோ இருக்குது. ஸ்லீவ்ஸ் அண்ட் வந்து பேக் நெக்குமே அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஃப்ரேமை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் டிசைன் நம்மளுக்கு வந்து திக்காக இல்லை, நல்லா தின்னாக மெலிசாக இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணாலும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வெளியே வந்து தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.